ஒரு குடும்ப பெண்மணிக்கு எத்தனை நண்பர்கள் உறவினர்கள் இருந்தாலும் கணவர் என்பவர் மனைவிக்கு கடவுள்தான். ஒரு குடும்ப தலைவனுக்கு எத்தனை துரோகிகள் எதிரிகள் இருந்தாலும் தன்னுடன் நம்பிக்கையாகவும் உறுதுணையாகவும் இருப்பது தன் மனைவி மட்டுமே. அவரை மனதில் வையுங்கள். நண்பர் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவர் அழைத்தால் மட்டுமே செல்ல வேண்டும். ஆனால் அவர் கஷ்டத்தில் இருக்கும்போது அவர் அழைக்காவிட்டாலும் செல்ல வேண்டும். அதுதான் உண்மையான நட்பு. கடன் கொடுப்பதால் பணத்தை இழப்பார்கள் அல்லது எதிரிகளை உருவாக்கிக் கொள்வார்கள். தவறு செய்யும்போது மட்டுமில்லை, சில சமயங்களில் நல்லது செய்தாலும் தண்டிக்கப்படுகிறார்கள். 100 விதமாய் சிந்திக்கும் புத்திசாலித்தனத்தை விட எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் புன்னகை தரும் இதயத்தின் தைரியம் சிறந்தது. முயற்சி செய்வது உனது தர்மம், பலன் தெய்வத்தின் நிர்ணயம். நேரம் மற்றும் சூழ்நிலைகளை எதிர்கொள்வதுதான் உனது மனதைரியம். நீங்கள் செய்யும் வேலை சிறியது என்று வெட்கப்பட வேண்டாம். ஏனென்றால் கோடீஸ்வரர்கள் அனைவரும் முதலில் சக பணியாளர்களுடன் வேலை செய்தவர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். உடல் எவ்வளவு உழைக்கிறதோ அந்த அளவிற்கு ஆரோக்கியமாக இருக்கும். மனம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். முன்னே செல்லும் காலுக்கு பெருமை இல்லை, பின்னே செல்லும் காலுக்கு வெட்கம் இல்லை. ஏனென்றால் தங்களின் நிலை மாற சிறிது நேரம் ஆகும் என்பது இரு கால்களுக்கும் தெரியும். அற்புதமான வாழ்க்கை என்று கற்பனை செய்து வாழ்பவர்களை விட இருக்கும் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொண்டு வாழ்பவர்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பல ஏக்கர் நிலம் வாங்கி கொண்டிருந்த மனிதனை பார்த்து மயானம், உன்னை வாங்கப் போகும் நான் உனக்கு 6 அடி மட்டுமே கொடுக்கப் போகிறேன் என்று சிரித்து கொண்டே கூறியது. இந்த நல்ல வசனங்களில் எது உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்பதை கீழே கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.